அப்ரஹாம், தற்போது வரையில் 36 பேர் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 36 பேருடைய விவரங்கள் வெளியாக இருக்கின்றது. அந்த வகையில் பார்த்தோம் என்றால் உயிரிழந்த 36 பேரில் 8 குழந்தைகள், 16 பெண்கள், 12 ஆண்கள் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது முதற்கட்ட தகவலாக. மேலும் 20 பேர் வரை கவலைக்கிடமாக இருப்பதாக கூட செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. இதனால் உயிர் பலி என்பது அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக அஞ்சப்படுகிறது. தொடர்ந்து பல்வேறு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருப்பவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிப்பதற்காக அனைத்து மருத்துவர்களையும் வரவழைத்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் என்பது மிகப்பெரிய பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த சம்பவத்தை அடுத்து அடுத்த கட்டமாக என்னென்ன நடவடிக்கைகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்பதை பற்றியும் நாம் விரிவாக பார்க்க வேண்டியிருக்கிறது. அதோடு சமயத்தில் மிக முக்கியமான விஷயத்தை பற்றி நாம் இந்த நேரலையில் தற்போது பேச இருக்கின்றோம். அது இந்த சம்பவத்துக்கு இந்த அளவுக்கு கூட்டம் கூடியதற்கான காரணம் என்ன? கூட்டம் கூடிய மக்கள் அனைவருமே கரூர் பகுதியை சேர்ந்தவர்கள் மட்டும்தானா, அல்லது மற்ற மாவட்டங்களை சேர்ந்தவர்களா? மற்ற மாவட்டங்களாக இருந்தால் அவர்களை அழைத்து வந்தது யார்? ஒட்டுமொத்தமாக இது போன்ற பிரச்சாரத்துக்கு பொறுப்பேற்க வேண்டியது யார்? பொறுப்பேற்க வேண்டிய நபர் உரிய முறையில் இதை மேற்கொண்டாரா? உள்ளிட்ட மிக மிக முக்கியமான தகவல்களை நாம் பேச இருக்கின்றோம். அதற்கு முன்பாக தற்போது உயிரிழந்தவருடைய குடும்பத்திற்கு தலா 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கப்படும் என்று தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். காயம் அடைந்தவர்கள், அதாவது சிகிச்சை பெற்று வரக்கூடியவர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்றும் அறிவித்திருக்கிறார். அதே போன்று இந்த விவகாரம் தொடர்பாக விசாரணை நடத்துவதற்காக ஓய்வு பெற்ற நீதியரசர் அருணா ஜெகதீசன் தலைமையில் ஒரு நபர் விசாரணை கமிஷன் அமைக்கப்படும் என்றும் அறிவித்திருக்கின்றார். இந்த விசாரணை கமிஷன் மேற்கொள்ளப்படக்கூடிய இந்த விசாரணை அடிப்படையில் நடந்தது என்ன என்பது பற்றி முழு தகவலும் தெரிவிக்கப்படும். அதற்கு முன்னதாக தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமைச் செயலகத்தில் ஒரு அவசர ஆலோசனை மேற்கொண்டு இன்று நள்ளிரவு 1 மணி அளவில் அவர் கரூர் செல்ல இருப்பதாக தனி விமானம் மூலமாக திருச்சி சென்று அங்கிருந்து கரூர் செல்ல இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று மத்திய உள்துறை அமைச்சகமும் தமிழக அரசிடம் அறிக்கை கேட்டிருக்கிறார்கள். நடந்தது என்ன என்பது தொடர்பாக அறிக்கை கேட்டிருக்கிறார்கள். இந்த விவகாரத்திற்கு குடியரசுத் தலைவர் முதல் பிரதமர் உள்ளிட்ட அனைவரும் இரங்கல் தெரிவித்திருக்கிறார்கள். இதுதான் இந்த சம்பவத்து தொடர்பாக நிர்வாக ரீதியாக எடுக்கப்பட்ட நடவடிக்கை நாம் பேசிக்கிறோம். தமிழக அரசு மேற்கொண்டிருக்கூடிய நிர்வாக ரீதியான நடவடிக்கைகள் என்ன என்பது பற்றி நாம் தெரிவித்திருக்கிறோம். அதற்கு முன்னதாக நாம் தெரிவித்தது போல மிக மிக முக்கியமான ஒரு தகவலை நாம் தெரிவிக்கப் போகின்றோம். இந்த கரூரில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்திற்கு பொறுப்பேற்க வேண்டியது யார்? யார் தலைமையில் திட்டமிடப்பட்டு இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது? கரூர் மாவட்ட மக்கள் மட்டும்தான் வந்தார்களா, அல்லது மற்ற மாவட்டங்களிலிருந்தும் வந்தார்களா? மற்ற மாவட்டமாக இருந்தால் எந்தெந்த மாவட்டங்களிலிருந்து வந்திருக்கிறார்கள்? அவர்களை அழைத்து வந்தது யார்? உள்ளிட்ட பல முக்கியமான தகவல்களை பற்றி நாம் பேசப் போகின்றோம். அதாவது என்னவென்றால், தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயனுடைய இன்றைய பிரச்சார பயணம் என்பது முதற்கட்டமாக அவர் இன்று நாமக்கல் மற்றும் கரூரில் பிரச்சாரம் செய்வதற்கான திட்டமே கிடையாது. இதற்கு முன்னதாக அவர் திருவள்ளூர் மாவட்டத்தில் இன்று பிரச்சாரம் செய்திருக்க வேண்டும். ஆனால் அதற்கு பிறகு திடீரென்று அந்த திட்டம் என்பது தமிழக வெற்றி கழக தரப்பால் மாற்றப்பட்டு இன்று கரூர் மற்றும் நாமக்கலில் பிரச்சாரம் செய்கின்றோம் என்று இதை மாற்றியது யார் என்றால் தமிழக வெற்றி கழகம் தான். விஜய் தான் மாற்றியிருக்கிறார். அவர் மாற்றாமல் இருந்திருந்தால் இன்றைய பிரச்சாரம் இங்கு நடைபெற்றிருக்காது, வேறு இடத்தில் நடைபெற்றிருக்கும். ஆனால் அப்படி நடக்கக்கூடிய பிரச்சாரத்தை நாங்கள் கரூரிலும் நாமக்கலிலும் இன்று நடத்துகின்றோம் என்று மாற்றியது விஜய். அதற்கு மாற்றுவதற்கு அதற்கான திட்டமிட்டு அவர் அதற்கான பணிகளை மேற்கொண்டது தமிழக வெற்றி கழகத்தினர் தான். முதலிலே திட்டமிட்டபடி நடைபெற்றிருந்தால் இன்று கரூரில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றிருக்காது, நாமக்கலில் நடைபெற்றிருக்காது, திருவள்ளூரில் நடைபெற்றிருக்க வேண்டும். ஆனால் அதை மாற்றி இருக்கிறார்கள். அது மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. சரி, கரூரில் நடைபெற்ற கூட்டத்திற்கு வந்தவர்கள் கரூர் மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் மட்டும்தானா என்றால் கிடையாது. பொதுவாக தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரையிலும் தமிழக வெற்றி கழகம் மட்டும் கிடையாது, ஒவ்வொரு கட்சியை பொறுத்தவரையிலும் அவர்கள் அமைப்பு ரீதியாக மாவட்டங்களை பிரித்து வைத்திருப்பார்கள். கட்சிக்காக அமைப்பு ரீதியாக, எடுத்துக்காட்டுக்கு திமுக எடுத்துக்கொண்டால் 77 மாவட்டங்கள் அமைப்பு ரீதியாக அவர்களுக்கு இருக்கின்றது. ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் 1 அல்லது 2 மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் நியமிக்கப்பட்டு அவர்கள் கட்சி பணி மேற்கொள்வதற்காக இந்த மாவட்டங்கள் சட்டமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்டு அமைப்பு ரீதியாக மாவட்டங்களை பிரித்து வைத்திருப்பார்கள். அதன்படி தமிழக வெற்றி கழகத்திற்கு 120 மாவட்டங்கள் அமைப்பு ரீதியாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் 1 அல்லது 1க்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் நியமிக்கப்பட்டு அவர்கள் பணிகளை மேற்கொள்வதற்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் பார்க்கும்போது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தேர்தல் பிரச்சாரம் விஜய் எங்கு செல்ல வேண்டும்,
எப்படி செல்ல வேண்டும், எந்த இடத்தில் பேச வேண்டும், எவ்வளவு கூட்டம் வர வேண்டும், யாரை அழைத்து கொண்டு வர வேண்டும், எவ்வளவு நேரம் பேச வேண்டும், என்ன பேச வேண்டும் என A to Z அனைத்தையும் தயார் செய்து திட்டமிட்டு கொடுப்பது யார் என்றால் அவர்தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தேர்தல் பிரச்சார கமிட்டியினுடைய பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா. ஆதவ் அர்ஜுனா தான் விஜயனுடைய தேர்தல் பிரச்சாரம் தொடர்பாக A to Z டாப் டு பாட்டம் என அனைத்துக்கும் அவர்தான் அந்த வியூகங்களை வகுத்து கொடுப்பார். அதனால்தான் அவர் தமிழக வெற்றி கழகத்தினுடைய எலெக்ஷன் கேம்பெயின்ஸ் கமிட்டியுடைய ஜெனரல் செக்ரட்டரி என்ற பொறுப்பு அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தேர்தல் பிரச்சார கமிட்டியினுடைய பொதுச் செயலாளராக ஆதவ் அர்ஜுனா பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது கட்சியில். அவர்தான் விஜய் எங்கு பிரச்சாரம் செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், எவ்வளவு நேரம் பேச வேண்டும், எப்படி எந்த வழியாக செல்ல வேண்டும், எத்தனை பேர் வர வேண்டும் உள்ளிட்ட அனைத்து திட்டங்களையும் அவர்தான் வகுத்து கொடுத்திருக்கிறார். அதுதான் அவருடைய பணி.